எல்லார் வாழ்க்கையிலையும் திருப்புமுனைங்கிறது ஒரு நல்ல விஷயமா நடக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் அது ஒரு விசித்திரமான விபத்தாக தான் நடந்துச்சு. அன்னைக்கு ஆஃபீஸில் பயங்கர டென்ஷன். என்னோட பாஸு அர்ஜுன் சார். மனுஷன் பார்க்குறதுக்கு அப்படியே ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருந்தாலும் கோபத்தில் அசுரன் மாதிரி. அவரோட கேபின் முன்னாடி ஃபைலை எடுத்துகிட்டு போய் நின்னாலே என் கை கால் எல்லாம் வேகமாக நடுங்கும். அன்னைக்கு அவர் ரூமுக்குள்ளே போகும்போது அவர் யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபோனில் ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தார். பாட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்குறீங்க என்று கோபத்துடன் கெஞ்சி கொண்டிருந்தார். மறுமுனையில் அவங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் சார் முகம் அப்படியே செவந்து போயிடுச்சு. இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நாங்கள் லவ் பண்ணுறோம், ஓகேவா, இனிமேல் பொண்ணு பார்க்குற வேலையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டொம்முன்னு டேபிளில் வச்சார். அமைதியான அந்த ரூமில் நான் மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்ன அந்த பொண்ணு யாருன்னு எனக்கும் ஆச்சரியம், ஆனால் அதை கேட்குற தைரியம் எனக்கு கிடையாது. மெதுவாக ஃபைலை டேபிளில் வச்சேன். அப்போ தான் அவர் என்னை திரும்பி பார்த்தாரு. அந்த பார்வையில் ஏதோ ஒரு கணக்கு இருந்தது. அதாவது என்கிட்ட எதையோ சொல்ல நினைக்கிற மாதிரி தவிப்போட பார்வை அது. மித்ரா, ஒரு ஹெல்ப் வேணும், மறக்காமல் செய்வியா அப்படின்னு கேட்டார். அவர் வாய் திறந்து ஹெல்ப்புன்னு கேட்டதே பெரிய விஷயம். சொல்லுங்க சார் என்றேன். அவர் சீட்டில் இருந்து எழுந்து மெதுவாக என் பக்கம் வந்தார். அவர் என்கிட்ட நெருங்கி வரும்போது அந்த காஸ்ட்லி செண்டு வாசம் அப்படியே மூக்க தொலைச்சது. என் இதய துடிப்பு எனக்கே கேட்குற அளவுக்கு வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. அவர் என்கிட்ட, மித்ரா, என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஆசைக்காக நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க, இப்போது அந்த பொண்ணை நேரில் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, நீ நீ ஒரு 3 மாதத்துக்கு என் காதலியாக நடிக்க முடியுமா என்று கேட்டார். எனக்கு அப்படியே தலை சுத்தின மாதிரி இருந்துச்சு. சார், இது என்ன விளையாட்டு? நான் எப்படி? விளையாட்டு இல்லை மித்ரா, இது ஒரு அக்ரிமெண்ட். இதுக்காக உனக்கு 3 மாதமும் எக்ஸ்ட்ரா சம்பளம் தருவேன். ஆனால் பாட்டி முன்னாடி நம்ம 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உயிராக காதலிக்கிற மாதிரி நடந்துக்கணும். ஜஸ்ட்டு 3 மாதம்தான் ப்ளீஸ் என்று கெஞ்சினார். அவர் பேசும்போது என்னோட கண்கள் அவரோட கண்களையே பார்த்தது. அந்த பார்வையில் ஒரு அதிகாரம் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன வேண்டுதல் தெரிஞ்சது. மித்ரா, இது ஜஸ்ட் ஆக்டிங் தான். நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவங்க நம்பணும். தயாராகிரு, இன்னைக்கு நைட்டே நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறோம் என்றார். அவர் க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லும்போதே என் உடம்புல ஒரு சிலிர்ப்பு வந்துடுச்சு. ஒரு பாஸுக்கும் ஸ்டாஃபுக்கும் நடுவில் இருக்க வேண்டிய இடைவெளி இப்போது உடைய போகுதுன்னு என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆர்வம் உள்ளுக்குள்ளே எட்டி பார்த்தது. ஆஃபீஸ் முடிஞ்சு அவர் காரில் ஏறும்போது என் கையை பிடிச்சி இழுத்து அவர் பக்கம் உட்கார வச்சார். இப்போவே ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம் மித்ரா. இனிமே நீ என்ன சார்னு கூப்பிடக்கூடாது, அர்ஜுனன்னு தான் கூப்பிடணும். அப்புறம் என் பக்கத்தில் இவ்வளோ இடைவெளி விட்டு உட்காராத, கொஞ்சம் தள்ளி வா என்று அவர் சொல்லிக்கிட்டே என் இடுப்பில் கையை வச்சு இழுத்து அவர் தோளோடு அணைச்சிக்கிட்டாரு. அந்த நிமிஷம் கார் ஏசி குளுமையிலையும் எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. இது வெறும் நடிப்புன்னு எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனால் அவரோட அந்த தீண்டல் எனக்குள்ள ஏதோ ஒரு புது உணர்வை தந்தது. நிஜமாவே இது வெறும் நடிப்பு தானா, இல்லை என் வாழ்க்கை மாற போகிறதுக்கான ஆரம்பமா? காரின் கண்ணாடி வழியே வெளியே வேடிக்கை பார்த்த எனக்குள்ள 1000 கேள்விகள். கார் பாட்டியோட வீட்டை நெருங்க நெருங்க எனக்குள்ள ஒரு பயம் கூடிக்கிட்டே போச்சு. அர்ஜுன் சார், இல்லை இல்லை, இனிமேல் நான் அவரை அர்ஜுன்னு தான் கூப்பிடணும். அவர் என் கையை இன்னும் விடவே இல்லை. அவரோட உள்ளங்கை சூடு என் கை வழியாக உடம்பு முழுக்க பரவுற மாதிரி ஒரு ஃபீல். மித்ரா, முகையே இவ்வளோ பேய் அடித்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் சிரி, காதலனை பார்க்குற மாதிரி ஒரு லுக்கு விடு அப்படின்னு என் காதோரம் குனிஞ்சு சொன்னார். அவர் மூச்சுக்காற்று என் காது மடலில் பட்டதும் எனக்கு சாக்கடிச்ச மாதிரி இருந்துச்சு. சார், இல்லை அர்ஜுன், எனக்கு இதெல்லாம் புதுசு, தப்பாக ஏதாவது பண்ணிட்டா அப்படின்னு பதட்டமாக கேட்டேன். நான் இருக்கேன்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்து இறங்கினார்.
உள்ளே போனதும் பாட்டி ஓடி வந்து எங்களை வரவேற்றாங்க. வாடா கண்ணா, இவ தான் அந்த பொண்ணா, பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லி பாட்டி என் கண்ணத்தை தடவி கொடுத்தாங்க. பாட்டியோட அன்பு எனக்கு நிஜமாவே ஒரு குற்ற உணர்வை தந்தது. ஆனால் அர்ஜுன் அங்கே தான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார். பாட்டி, இவன் உங்களை பார்த்ததும் ரொம்ப வெக்கப்படுறா, ஆனால் நான் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் தோள் மேலே கையை போட்டு இழுத்து அவரோட நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டாரு. என் முகம் அவரோட சட்டையில் பதிஞ்சது. அந்த பிராண்டட் பெர்ஃப்யூம் வாசம் அது ஒரு மாதிரி போதையாக இருந்துச்சு. அவர் நெஞ்சோட துடிப்பு எனக்கே கேட்டுச்சு. இது வெறும் நடிப்பு தான்னு அவருக்கு எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருக்க முடியுதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு செம்ம மழை. பாட்டி விடவே இல்லை. இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, எனக்கும் அர்ஜுனுக்கும் ஒரே ரூம் தான் ஒதுக்குனாங்க. ரூமுக்குள்ளே போனதும் நான் கதவோரமே நின்றுட்டேன். அர்ஜுன் ரொம்ப கூலாக அவரோட கோட்டை கலட்டிட்டு ஷர்ட் பட்டனெல்லாம் லூஸ் பண்ணினார். அந்த இருட்டில் அவரோட கட்டுமஸ்தான உடல்வாகு தெரியும் போது என் கண்ணை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியலை. என்ன மித்ரா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க, வந்து பெட்டில் படு என்றார். இல்லை சார், நான் சோபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு இழுத்தேன். பாட்டி எப்போ வேணால் உள்ளே வரலாம், நாம் தனித்தனியாக படுத்துருக்கிறத பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க, அப்புறம் நான் சொன்ன பொய்யெல்லாம் வீணாயிடும், ப்ளீஸ் இங்கே வா அப்படின்னு அதிகாரமாக கூப்பிட்டாரு. வேறு வழி இல்லாமல் பெட்டில் ஒரு மூலையில் படுத்தேன். அவர் எனக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து படுத்தார். மழை சத்தமும் அந்த ரூமோட அமைதியும் பயங்கரமாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய இடி சத்தம். நான் பயத்தில் அப்படியே துள்ளி அவரோட கையை பிடிச்சிக்கிட்டேன். பயமாக இருக்கா அப்படின்னு மெதுவாக கேட்டார். அவர் முகம் என் முகத்துக்கு ரொம்ப நேரில் இருந்துச்சு. அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவரோட கண்கள் என்னை முழுசாக விழுங்குற மாதிரி இருந்துச்சு. அவர் மெதுவாக தன்னோட கையை எடுத்து என் கன்னத்தில் வச்சார். அவரோட கட்டை விரல் என் உதட்டு ஓரத்தை தற்செயலாக வருடினப்போ எனக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. மித்ரா, நம்ம நடிக்கிறோன்னு எனக்கே சில நேரம் மறந்து போயிடுது அப்படின்னு அவர் சொன்ன குரல் ரொம்ப தாரையாக காந்த மாதிரி இருந்துச்சு. அவர் முகம் மெதுவாக என்னை நோக்கி நெருங்கி வந்துச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். அவர் மூச்சு என் மேலே பட என் இதயம் வெடிக்கிற மாதிரி துடிச்சது. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற தவிப்பில் என் விரல்கள் பெட்ஷீட்டை இறுக்கமாக பிடிச்சிக்கிச்சு. என் முகத்துக்கு மிக நெருக்கமாக இருந்தார் அர்ஜுன். அவர் மூச்சுக்காற்று என் மேலே பட எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்க்க ஆரம்பிச்சது. அவர் உதடுகள் என் உதட்டை தொட போகுதுன்னு நினச்சி நான் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டேன். ஆனால் அவர் மெதுவாக குனிஞ்சு என் நெத்தியில் ஒரு அழுத்தமான முத்தம் கொடுத்தாரு. தூங்கு மித்ரா, ரொம்ப பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை என் இடுப்பு மேலே போட்டு என்னை அப்படியே ஒரு பக்கமாக அணைச்சிக்கிட்டாரு. அவரோட அந்த தீண்டலில் ஒரு பாதுகாப்பு இருந்தது, அதே சமயம் ஒரு இனம் புரியாத தேடலும் இருந்தது. அன்னைக்கு நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. அவரோட நெஞ்சுக்குள்ளே நான் அடங்கி இருக்கிறதும் அவரோட அந்த கம்பீரமான அணைப்பும் எனக்குள்ளே ஏதோ பண்ணிச்சு. இது வெறும் ஆக்டிங்குன்னு என் மூளை சொன்னாலும் என் மனசு அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. மறுநாள் காலையில் சீக்கிரமே எந்திரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாததால் லேட்டாக தான் முழித்தேன். கண்ணை திறந்து பார்த்தா அர்ஜுன் குளிச்சுட்டு வந்து வெறும் டவலோட கண்ணாடி முன்னாடி நின்று தலையை துவட்டிக்கிட்டு இருந்தார். அவரோட அந்த அகலமான முதுகில் இருந்து தண்ணி சொட்டு சொட்டாக இறங்குறத பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாயிடுச்சு. சாரி அர்ஜுன், நான் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பதட்டமாக சொன்னேன். அவர் அப்படியே திரும்பி என்ன பார்த்தாரு. பரவாயில்ல மித்ரா, நைட்டு நீ ரொம்ப டயர்டாக இருந்திருக்க போல, சீக்கிரம் கிளம்பு, பாட்டி கீழே வெயிட் பண்ணுறாங்க என்றார். நாங்கள் 2 பேரும் கீழே போனப்போ பாட்டி ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தாங்க. கண்ணா, இன்னைக்கு பக்கத்து ஊரில் நம்ம குலதெய்வம் கோயில் திருவிழா, நீயும் மித்ராவும் ஜோடியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அப்படியே சாமி முன்னாடி மாலையையும் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. திருவிழாவா? அங்கே நிறைய பேர் இருப்பாங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாற்றிக்கிட்டா அது கிட்டத்தட்ட கல்யாணம் மாதிரி இல்லையா? நான் அர்ஜுனையே பார்த்தேன்.
அவர் ரொம்ப சாதாரணமா சரி பாட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. கோயிலுக்கு போனப்போ ஒரே கூட்டம். ஜனங்க எங்களை ரொம்ப நெருக்குனாங்க. யாரோ ஒருத்தர் என் மேலே இடிக்க வந்தப்போ அர்ஜுன் சட்டுன்னு என் இடுப்பை வளைச்சு அவர் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. பத்திரமாயிரு, கையை விடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கூட்டத்தில் அவர் கையை நான் கோர்த்துக்கிட்டப்போ எனக்குள்ள ஒரு கர்வம் வந்தது. ஏதோ நிஜமாவே அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவருங்கிற மாதிரி ஒரு உணர்வு. சாமி கும்பிட்டு முடிச்சதும் ஒரு பெரிய ஆலமரத்து அடியில் ஒதுங்கினோம். அப்போது அர்ஜுன் ஒரு மல்லிகைப்பூ சரத்தை எடுத்து என் தலையில் வைக்க வந்தான். இதுவும் பாட்டி சொன்னாங்களா அப்படின்னு நான் மெதுவாக கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே என் தலையில் பூவை வச்சுட்டு என் முகத்தை 2 கையாலையும் ஏந்தினார். இல்லை, இது ஏன் விருப்பம் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு என் கழுத்தில் இருந்த தாலி கயிறை தொட்டார். அது அக்ரிமெண்ட்டுக்காக பாட்டி முன்னாடி போட்டது. மித்ரா, இந்த 3 மாதம் முடிஞ்சதும் நீ மறுபடியும் பழைய மித்ராவாகவே இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னார். அவர் குரலில் ஒரு ஏக்கம் இருந்தது. அப்படியே மெதுவாக குனிஞ்சு இந்த முறை தப்பிக்க விடாமல் என் கழுத்தோரத்தில் அவரோட இதழ்களை பதிச்சார். அந்த தீண்டலில் இருந்த சூடு அந்த இடமே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போன மாதிரி ஆக்கிடுச்சு. அப்போது அங்கே வந்த ஒருத்தர், தம்பி உங்கள் ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லிட்டு போக அர்ஜுன் என் கண்களையே பார்த்து ஒரு கள்ளச்சிரிப்பு சிரிச்சாரு. கோயிலில் இருந்து வரும்போது அர்ஜுன் முகத்தில் ஒரு திருப்தி தெரிஞ்சது. ஆனால் எனக்குள்ள தான் ஏகப்பட்ட குழப்பம். அந்த கழுத்தோர தீண்டல் கொடுத்த போதை இன்னும் என் மண்டைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. காரில் வரும்போது கூட அவர் என் கையை விடவே இல்லை. ஏதோ அவருக்கு மட்டும் சொந்தமான பொருளை பிடிக்கிற மாதிரி இறுக்கமாக பிடிச்சிருந்தாரு. நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அங்கே வாசலில் விலை உயர்ந்த கார் ஒன்று நின்றுக்கிட்டு இருந்தது. உள்ளே நுழைஞ்சா சோபாவில் ரொம்ப ஸ்டைலாக மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. அவளை பார்த்ததும் அர்ஜுன் முகம் அப்படியே உறைஞ்சி போச்சு. ரம்யா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அர்ஜுன் கேட்ட குரலில் ஒரு நடுக்கம் இருந்துச்சு. ஏன் அர்ஜுன், நான் வரக்கூடாதா? உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேற ஏதோ ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்யா என்னை ஒரு மாதிரி கேலியாக மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா. பாட்டி மெதுவாக வந்தாங்க. ரம்யா, இது அர்ஜுனோட காதலி மித்ரா அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்தினாங்க. ரம்யா சிரித்த சிரிப்பு எனக்கு பிடிக்கவே இல்லை. காதலியா? நீங்கள் சொல்கிறத விட அர்ஜுன் சொன்னால் நான் நம்புவேன். அர்ஜுன், இவ உண்மையாகவே உனக்கு பிடிச்ச டைப் தானா இல்லை வெறும் காம்ப்ரமைஸா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அர்ஜுன் கிட்ட நெருங்கி வந்து அவரோட ஷர்ட் காலரை சரி பண்ணினான். எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே பற்றிக்கிட்டு வந்தது. அர்ஜுன் அவளை தள்ளி விடுவார்னு பார்த்தா அவர் அமைதியாக நின்றுட்டு இருந்தார். ரம்யா அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. மித்ரா, நீ உள்ளே போ, நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அர்ஜுன் சொன்னப்போ எனக்கு சுருக்குன்னு இருந்தது. இது வெறும் நடிப்புன்னு எனக்கே நல்லா தெரியுது. ஆனால் ரம்யா முன்னாடி அவர் என்ன விட்டு கொடுக்குற மாதிரி பேசுனது எனக்கு பொறாமையை தூண்டிடுச்சு. நான் பேசாமல் மாடிக்கு என் ரூமுக்கு வந்துட்டேன். ஆனால் மனசு கேட்கல. வெளியே நின்று ரகசியமாக கவனித்தேன். ரம்யா அர்ஜுன் தோள் மேல கையை போட்டுக்கிட்டு ஏதோ கிசுகிசுப்பாக பேசிக்கிட்டு இருந்தா. அர்ஜுனும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அவ்வளோதான், எனக்குள்ளே இருந்த நடிப்பு காணாமல் போச்சு. வேகமாக உள்ளே போனேன். அர்ஜுனுக்கும் ரம்யாவுக்கும் நடுவில் போய் நின்று அர்ஜுனோட கையை இறுக்கமாக கோர்த்துக்கிட்டேன். அர்ஜுன், எனக்கு தாகமாக இருக்குது, ஜூஸ் போட்டு தரியா அப்படின்னு ஒரு உரிமையோடு கேட்டேன். ரம்யா முகம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. அர்ஜுன் ஆச்சரியமாக என்னையே பார்த்தாரு. நான் விடலை. அவரோட தோளில் என் தலையை சாய்ச்சி ரம்யாவை பார்த்து நானும் ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்தேன். சாரி ரம்யா, அர்ஜுனுக்கு என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அர்ஜுன் என் இடுப்பை வளைச்சு அவர் பக்கம் இன்னும் இழுத்துக்கிட்டாரு. ரம்யா கோபமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அவள் போனதும் அர்ஜுன் என்னை அப்படியே செவத்தோடு சேர்த்து வச்சு லாக் பண்ணினார்.
என்ன மித்ரா, ரொம்ப பொறாமப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் கண்ணை சிமிட்டி கேட்க என் முகம் செவந்து போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டி முன்னாடி நாம் நடிக்கணும்ல, அதான் அப்படின்னு சமாளித்தேன். அப்போது ரம்யா முன்னாடி நடித்தது யாருக்காக? எனக்காகவா இல்லை உனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டே என் முகத்தை அவர் முகம் நெருங்கிச்சு. இந்த முறை அவர் விடுறதா இல்லை. அவரோட உதடுகள் என் உதடுகளை தொட வர்ற அந்த வினாடி என் இதயம் துடிக்கிறத நிறுத்திடுச்சு. அர்ஜுன் என்னை செவத்தோடு சேர்த்து வச்சு லாக் பண்ணப்போ என்னால் மூச்சு விடக்கூட முடியலை. அவர் கண்களில் ஒரு விதமான தவிப்பு இருந்துச்சு. நடிப்புன்னு சொல்லி எவ்வளவு நாளைக்கு தான் மித்ரா உன்னை நீயே ஏமாத்திப்ப அப்படின்னு அவர் கேட்ட குரல் ரொம்ப கம்மலாக இருந்துச்சு. நான் பதில் சொல்ல வாயை திறந்தேன், ஆனால் வார்த்தை வரல. அதுக்குள்ளே அவர் மெதுவாக குனிஞ்சி என் உதடுகள் மேலே அவரோட உதடுகளை வச்சார். அது ஒரு மென்மையான ஆனால் ஆழமான முத்தம். அந்த நிமிஷம் எனக்கு இந்த உலகமே மறந்து போச்சு. இது ஒப்பந்தமா இல்லை உண்மையான யோசிக்கிற புத்தி வேலை செய்யலை. அவரோட அந்த தீண்டலில் ஒரு வேகம் இருந்துச்சு. என் கைகள் தானாகவே அவரோட கழுத்தை சுற்றி வளைச்சிக்கிச்சு. அவர் என்னை விடுவிக்கவே இல்லை. அந்த அறையின் அமைதியில் எங்கள் 2 பேரோட இதய துடிப்பு மட்டும்தான் சத்தமாக கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக விலகினவர் என் நெத்தியோட தன் நெத்தியை சேர்த்து வச்சார். மித்ரா, இது அக்ரிமெண்ட்டில் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு அவர் மூச்சிறைக்க சொன்னார். நான் ஒன்றும் பேசாமல் அவர் நெஞ்சில் என் முகத்தை புதைச்சிக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு முழுக்க ஒரு மௌனமான போர் எங்களுக்குள்ளே நடந்துச்சு. மறுநாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போது அர்ஜுன் பழையபடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பாஸ் மாதிரி மாறிட்டார். எனக்கு ஒரு பக்கம் ஏமாற்றமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருந்துச்சு. ஆஃபீஸில் எல்லாரும் எங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன பெருமை. ஆனால் ரம்யா சும்மா இருப்பாளா? மதியம் ரம்யா நேராக அர்ஜுனோட கேபினுக்குள்ளே போனான். நான் காஃபி எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது ரம்யா அர்ஜுன் பக்கத்தில் நெருக்கமாக உட்காந்து ஏதோ ஒரு ஃபோட்டோவை காட்டிக்கிட்டு இருந்தா. அர்ஜுன், ஞாபகம் இருக்கா நம்ம காலேஜில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ? அன்னைக்கு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ எவ்வளவு அழகாக இருந்த அப்படின்னு அவள் பழைய கதையை பேசிக்கிட்டு இருந்தா. நான் காஃபியை டேபிளில் வைக்கும்போது ரம்யா வேணும்னே என் கையை தட்டி விட்டா. சூடான காஃபி என் கை மேலே கொட்டிருச்சு. ஆன்னு நான் கத்துனதும் அர்ஜுன் பதறி போய் எழுந்து என் கையை பிடிச்சாரு. ரம்யா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மித்ரா கை ரொம்ப எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த எல்லாரையும் மறந்து என் கையை தான் வாய்க்கிட்ட கொண்டு போய் ஊதி விட்டார். ரம்யாவுக்கு முகம் அப்படியே சுருங்கி போச்சு. அர்ஜுன், ஒரு ஸ்டாஃப் கை மேலே காஃபி கொட்டினதுக்கு இவ்வளோ ஓவராக ரியாக்ட் பண்ணுற? உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கத்துனான். அவன் என் ஸ்டாஃப் மட்டும் இல்லை ரம்யா, அவன் என் உயிர். இனிமேல் அவளை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அர்ஜுன் கர்ஜித்தார். ரம்யா கோபமாக வெளியே போனான். ஆனால் போகும்போது என்னை பார்த்து அந்த பார்வை உன்னை விடமாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் என்னை தன் கேபினுக்குள்ளே உட்கார வச்சார். மருந்தை எடுத்து என் கைக்கு தடவும் போது அவர் கை லேசாக நடுங்கிச்சு. சாரி மித்ரா, என் பாஸ்ட் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தும்னு நான் நினைக்கல என்றார். நான் மெதுவாக அவர் கையை பிடிச்சேன். உங்கள் பாஸ்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை அர்ஜுன், ஆனால் இப்போ நீங்கள் நிஜமாவே என் கூட இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என் முகத்தை தூக்கி என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாரு. இந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மித்ரா. இது நடிப்பு இல்லை, என் நிஜமான காதல். அவர் அப்படி சொன்னதும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனால் அங்கே தான் அந்த பெரிய குண்டு வெடிச்சது. ஆஃபீஸ் வாசலில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வாசலில் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்ததும் என் ரத்தம் அப்படியே உறைஞ்சி போச்சு. அவங்க இங்கே எப்படி வந்தாங்க? அதுவும் அர்ஜுன் என் கையை பிடிச்சி மருந்து தடவிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில். மித்ரா, என்ன நடக்குது இங்கே? எங்கள் அப்பா கேட்கல, அலறுனாரு. அர்ஜுன் பதட்டப்படாமல் நிதானமாக எழுந்து நின்னார். ஆனால் நான் தான் நடுங்கி போயிட்டேன். அப்பா, அது ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கை சுட்டுடுச்சு, அதான் சார் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்த்தேன்.
ஆனால் அங்கே தான் ரம்யா மறுபடியும் என்ட்ரி கொடுத்தா. வெளியே போக வேண்டியவ என் அப்பா நிற்கிறத பார்த்ததும் அங்கேயே நின்று ஒரு பெரிய வெடியை தூக்கி போட்டுட்டா. என்ன மித்ரா, இன்னும் உண்மையை சொல்லலையா? அங்கிள், உங்கள் பொண்ணும் இந்த அர்ஜுனும் லவ் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா ஒரே ரூமில் தங்குற அளவுக்கு பெரிய லவ் அப்படின்னு ரம்யா நக்கலாக சொன்னான். என் அப்பா முகம் அப்படியே இருண்டு போயிடுச்சு. என்னடி சொல்கிறா இவ? ஒரே ரூம்லையா? நாம் மான மரியாதையுள்ள குடும்பம் மித்ரா. இங்கே நீ வேலைக்கு தானே வந்த? அப்பா கத்த ஆரம்பித்ததும் அர்ஜுன் முன்னாடி வந்து நின்னாரு. அங்கிள் ப்ளீஸ் அமைதியாக இருங்க. நாங்கள் லவ் பண்ணுறது உண்மைதான். நான் தான் மித்ராவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கே தப்பான எண்ணத்தில் எதுவும் நடக்கலை. நான் மித்ராவை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன். அர்ஜுன் கல்யாணம்னு சொன்னதும் எனக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் ரம்யா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை தூக்கி போட்டா. அது எப்படி அவ கைக்கு கிடைச்சதுன்னு தெரியலை. கல்யாணமா? அர்ஜுன் பொய் சொல்லாத. இதோ பாருங்க அங்கிள், இதுதான் உங்கள் பொண்ணு கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட். 3 மாதம் காதலிப்பதா நடிக்கிறதுக்கு உங்கள் பொண்ணு காசு வாங்கிட்டு இவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்பா அந்த பேப்பரை வாங்கி பார்த்தாரு. அவரோட கைகள் நடுங்கிச்சு. என் கன்னத்தில் பல்லார்னு ஒரு அறை விழுந்தது. என் கண்ணில் இருந்து தண்ணி கொட்டிச்சு. காசுக்காக உன் மானத்தை விப்பியாடி, வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்தாரு. நான் அர்ஜுனை பார்த்தேன். அவர் ரம்யாவை ஒரு கொலவெறியோட பார்வையோடு பார்த்தாரு. அங்கிள் நில்லுங்க, அந்த அக்ரிமெண்ட் ஆரம்பத்தில் உண்மைதான். ஆனால் இப்போது மித்ரா மேலே இருக்கிறது நடிப்பு இல்லை. நான் அவளை உண்மையாக நேசிக்கிறேன். காசுக்காக அவன் என் கூட வரல, என் பாட்டிக்காகத்தான் வந்தா. அப்பா எதையும் கேட்க தயாராக இல்லை. என்னை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகிற வழியில் அர்ஜுன் என்னை பார்த்த அந்த ஏக்கம் என்னால் தாங்கிக்க முடியலை. வீட்டுக்கு வந்ததும் என்னை ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க. ஃபோனை பிடுங்கிட்டாங்க. இனிமே அவனை பற்றி பேசினா நான் செத்து போயிடுவேன்னு அம்மா வேற மிரட்ட ஆரம்பித்தாங்க. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த இருட்டில் ரோட்டோரமாக ஒரு கார் வந்து நின்றுச்சு. அது அர்ஜுனோட கார்னு எனக்கு தெரியும். மழையில் நனைஞ்சிக்கிட்டே அவர் கார் பக்கத்தில் நின்று என் ரூம் ஜன்னலையே பார்த்துக்கிட்டு இருந்தார். என் கை காயத்தில் இருந்த அந்த மருந்தோட வாசம் அவரோட தீண்டலை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அர்ஜுன், என்னால் உங்களை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே கதறி அழுதேன். திடீர்னு என் ரூம் ஜன்னலை தட்டும் சத்தம் கேட்டு நான் பதறி போய் கிட்ட போய் பார்த்தேன். அங்கே மலையில் முழுசாக நனைஞ்சி தலைமுடியெல்லாம் நெத்தியில் விழுந்து அர்ஜுன் நின்றுக்கிட்டே இருந்தார். அர்ஜுன், பைத்தியமா உங்களுக்கு? கீழே விழுந்தால் என்ன ஆகுறது? கிளம்புங்க இங்கிருந்து அப்படின்னு நான் மெதுவாக அதே சமயம் பதட்டமாக கத்துனேன். அவர் ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டே உள்ளே பார்த்தாரு. அவரோட கண்கள் செவந்து போயிருந்துச்சு. நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியல மித்ரா. அந்த ரம்யா சொன்னது எதையும் நீ நம்பாத. அந்த அக்ரிமெண்ட் இப்போது வெறும் பேப்பர் தான். என் மனசில் இருக்கிறது நீ மட்டும்தான். நான் ஜன்னல் கதவை திறந்து அவர் கையை பிடிச்சேன். அவரோட கை ஐஸ் மாதிரி குளிர்ந்து போயிருந்துச்சு. அர்ஜுன் ப்ளீஸ், அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க. நீங்கள் இப்போ கிளம்புங்க. அவர் என் கையை இறுக்கமாக பிடிச்சி தன் முகத்தோடு சேர்த்து வச்சுக்கிட்டாரு. உன்னை இங்கேயே விட்டுட்டு என்னால் போக முடியாது மித்ரா. என் கூட வந்துடு. நாம் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போவா? ஆனால் அப்பா அம்மா அவங்களுக்கு உண்மை புரியும். ஆனால் இப்போ நீ இங்கே இருந்தால் உனக்கு வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜன்னல் வழியாக உள்ளே குதிச்சார். அந்த இருட்டு ரூமில் மலையில் நனைஞ்ச அவரோட உடம்புல இருந்து ஒரு விதமான சூடு கிளம்பினது. அவர் என் இடுப்பை வளைச்சி அவர் பக்கம் இழுத்தப்போ அவரோட நனைஞ்ச சட்டையோட ஈரப்பதம் என் உடம்பு முழுக்க பரவிச்சு. மித்ரா, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே என் கழுத்தில் முகம் புதைச்சாரு. அவரோட குளிர்ச்சியான மூச்சுக்காற்று என் சூடான மேனியில் பட்டப்போ எனக்குள்ள ஒரு மின்னல் வெட்டின மாதிரி இருந்துச்சு. அவர் அப்படியே மெதுவாக என் முகத்தை தூக்கி என் ஈரமான கண்களை பார்த்தாரு. நம்ம காதலோட ஆரம்பம் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனால் இப்போது நான் உங்ககிட்ட கேட்குற இந்த அன்பு இது முழுக்க முழுக்க உண்மை.
அவர் அப்படி சொன்னதும் எனக்குள்ளே இருந்த எல்லா பயமும் காணாமல் போச்சு. நான் அவரை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அந்த மலையோட சத்தத்தில், அந்த ரூமோட தனிமையில் நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ஆழமாக உணர்ந்தோம். அர்ஜுன், நான் உங்கள் கூட வர்றேன், இனிமே நாம் பிரிய வேண்டாம் அப்படின்னு நான் அவர் நெஞ்சில் சாஞ்சு சொன்னேன். திடீர்னு வெளியே வாசல்ல அப்பா பேசுகிற சத்தம் கேட்டுச்சு. யாருடா அது? மலையில் கார் நிற்குது. அர்ஜுன் என் கையை பிடிச்சிக்கிட்டு கிளம்பலாமா அப்படின்னு கேட்டார். ஜன்னல் வெளியே வெளியே குதிச்சு ஒரு புது வாழ்க்கையை தேடி போகிற அந்த தருணம் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சாகசமாக இருந்துச்சு. நாங்கள் இருட்டில் ஓடி போய் கார் ஏறினோம். கார் வேகமாக கிளம்புனப்போ பின்னாடி என் வீட்டு ஜன்னல் மறைஞ்சு போச்சு. அர்ஜுன் ஒரு கையால் காரை ஓட்டிக்கிட்டே இன்னொரு கையால் என் கையை தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இனிமே உன்னை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது மித்ரா என்றார். கார் இருட்டில் சீறி பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. என் இதயம் இன்னும் படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மலையில் நனைஞ்ச உடைகள், உறைந்து போன பயம். ஆனால் அர்ஜுனோட கரம் பிடித்த தைரியம், இதுதான் என் வாழ்க்கை என்று அப்போது எனக்கு தோணுச்சு. அர்ஜுன், நாம் எங்கே போகிறோம் என்று மெதுவான குரலில் கேட்டேன். நேராக என் பாட்டி வீட்டுக்கு மித்ரா. இந்த உலகத்திலேயே நம்ம காதலை மனசார ஏற்றுக்கிட்ட ஒரே ஜீவன் அவங்க தான். அவங்க முன்னாடி உன்னை என் மனைவியாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று உறுதியாக சொன்னார். நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போனப்போ விடியற்கால நேரம். பாட்டி எங்களை அந்த கோலத்தில் பார்த்ததும் பதறி போனாங்க. ஆனால் அர்ஜுன் நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் பாட்டியின் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குற பார்வையிலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, இது நடிப்பு இல்லைன்னு என்று சொல்லிக்கிட்டே எங்களை அரவணைச்சிக்கிட்டாங்க. பாட்டியோட வற்புறுத்தலால் அங்கேயே இருந்த ஒரு சின்ன கோயிலில் அந்த அதிகாலை வேளையில் எங்களுடைய திருமணம் நடந்துச்சு. அர்ஜுன் என் கழுத்தில் அந்த மஞ்சள் கயிற்றை கட்டின போது, இது அக்ரிமெண்ட் இல்லை மித்ரா, என் ஆயுள் முழுக்க உன்னை காப்பேன்ங்கிற சத்தியம் என்று சொன்னார். நாங்கள் வீட்டில் நுழைஞ்சப்போ அங்கே ரம்யாவும் என் பெற்றோரும் ஏற்கனவே நின்றுட்டு இருந்தாங்க. ரம்யாவோட முகத்தில் ஒரு வஞ்சக சிரிப்பு. பார்த்தீங்களா அங்கிள், நான் சொன்ன மாதிரியே உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டா என்று ரம்யா தூண்டிவிட்டா. என் அப்பா ஆவேசமாக முன்னாடி வந்தார். ஆனால் அர்ஜுன் குறுக்க நின்று என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. இனிமே மித்ரா என் மனைவி, அவளை தொட யாருக்கும் உரிமை கிடையாது. ரம்யா, நீ செஞ்ச எல்லா சதியும் எனக்கு தெரியும். அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை திருடிட்டு போய் இவங்க கிட்ட கொடுத்தது நீ தானே? இப்போவே இங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் என்று அர்ஜுன் கர்ச்சித்தார். ரம்யா பயந்து போய் அங்கேருந்து ஓடிட்டா. என் அப்பா இன்னும் கோபமாகவே இருந்தார். ஆனால் பாட்டி குறுக்கிட்டு, கண்ணா, இவங்க 2 பேரும் காதலிக்கிறது உண்மையானா அதை ஏற்றுக்கிறது தான் பெரிய மனுஷத்தனம். மித்ரா மாதிரி ஒரு பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்று நிதானமாக எடுத்து சொன்னாங்க. அப்பாவோட கோபம் மெல்ல மெல்ல குறைஞ்சிச்சு. அவர் என்னை பார்த்தாரு. என் கண்களில் இருந்த உறுதியை பார்த்ததும் அவர் மனசு இறங்கிடுச்சு. சரி, நடந்ததை மறப்போம், ஆனால் முறைப்படி ஒரு வரவேற்பு நடத்தி தான் என் பொண்ணை நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னப்போ தான் என் உயிரே திரும்பி வந்துச்சு. அன்றைக்கி நைட்டு அலங்கரிக்கப்பட்ட எங்களோட அறையில் ஜன்னல் வழியே நிலவொளி உள்ளே விழுந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் மெதுவாக என் அருகே வந்தார். மித்ரா, நாம் நடித்தது இன்றைக்கி நிஜமாயிடுச்சு என்று சொல்லி என் கன்னத்தை தடவினார். ஆமாம் அர்ஜுன், இந்த நடிப்பு இவ்வளவு அழகாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் என்னை அப்படியே அள்ளி அணைச்சிக்கிட்டாரு. இனிமே நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் நிஜம் மட்டும்தான் மித்ரா. இந்த அர்ஜுன் உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லி அவர் காதலோடு என்னிடம் நெருங்கிய அந்த நிமிடம் எங்களுடைய புதிய வாழ்க்கை இனிதே தொடங்கியது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.